இந்த வீடியோவில் காளி வேஷம் போட்டுட்டு சாமி ஆடிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் வந்து தண்ணி கொடுக்குறாரு. அதுவும் குடிக்கிறதுக்கு ஊட்டி விடுற மாதிரி கொடுக்குறாரு. அவர் கையில் தீச்சட்டியை வச்சுட்டு சாமி ஆடிட்டு இருக்கிறதுனால தான் இவர் இப்படி கொடுக்குறாரு. ஆனாலும் சாமிக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும். அதனால மனசு குளிர்ந்து சாமி என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. முன்னாடி இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அவர் கையிலேருந்து ஏதோ வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்க மாலையில் இருக்கிற ரோஜா பூவை பிச்சுட்டு அதை அப்படியே தீச்சட்டியில் காமிச்சிட்டு அவர் கையில் கொடுத்து அருள்வாக்கு சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த வீடியோவில் தண்ணி கொடுத்தவர் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த காளி வேஷம் போட்ட சாமி பூ கொடுத்து அவருக்கு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. ஒரு விஷயத்த பண்ணலாமா வேணாமான்னு சாமி கிட்ட உத்தரவு கேட்கும்போது பூ கட்டி போட்டு பார்ப்பாங்க. அதில் வந்து அம்மனுக்கு பெண் தெய்வங்களுக்கு சிகப்பு கலரில் உத்தரவு வரும், ஆண் தெய்வங்களுக்கு வெள்ளை கலரில் வந்தால் தான் அது அனுமதி கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி சிகப்பு கலரில் இருக்கிற இந்த ரோஜா பூ அவர் கையில் கொடுத்து, உனக்கு நான் உத்தரவு கொடுத்துட்டேன், நீ எதுனாலுமே பண்ணு, நான் உனக்கு பக்கபலமாக இருந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் காத்து தருவேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க. தசராவை புதுசாக பார்க்குறவங்களாம் பார்த்துக்கோங்க. அந்த மொட்டை போட்டுக்கிறவர் யாருன்னு இவருக்கு தெரியாது, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அவர் இவங்ககிட்ட எதுவும் கேட்க கூட இல்லை, தண்ணி தான் கொடுத்தாரு. அதுக்குள்ளே வந்து சாமி அவங்க மனசில் நினைக்கிறத எப்படி கரெக்டாக சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சாமி ஆடுறது அருள்வாக்கு சொல்கிறது மேலாம் பெரிய அளவில் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய இடங்களில் இது வியாபாரம் ஆயிடுச்சு, அருள்வாக்கு சொல்லி சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் இது நிறைய இடத்துல தப்பாக போகுதே தவிர மற்றபடி சாமி இருக்கிறது, சாமி ஆடுறது, அருள்வாக்கு சொல்கிறது எல்லாமே உண்மை தான்.